ஹை மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிக் பாஸ் டீமே அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கான நிறைய ப்ரூஃப் வந்து நம்மகிட்ட இருக்குங்க. அதை நிரூபிக்கிறதுக்கு கானா வினோத் பெட்டி எடுத்து போன காரணம் அரோரா தான் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் அது இல்லைன்றதுக்காக குறும்படலாம் போட்டு அவங்க வந்து அப்பழு கற்றவள்னு சொல்லிட்டு நிரூபிக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து நேற்று தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரோட நம்பருமே ஒர்க் ஆகலை. யாருன்னா சபரி, திவ்யா, விக்ரம். ஸோ இவங்க 3 பேரோட நம்பருமே நேத்து நைட் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வந்தது. ஸோ அரோராது மட்டும் தான் ஒர்க் ஆச்சு. ஸோ இதுலேருந்தே நீங்க யோசிச்சுக்கங்க, ஏன் இவங்க 3 பேரும் ஒர்க் ஆகல? நெறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய வந்து சமூக வலைதளங்கள், ஊடகங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி பிக் பாஸ் வந்து ஃபோர்ஜரி பண்றாங்க இந்த விஷயத்துல. ஸோ 3 பேருக்கு ஓட்டு ஒர்க் ஆகல. அது எப்படி ஒருத்தருக்கு மட்டும் ஒருத்தர் நம்பர் மட்டும் ஒர்க் ஆகும். அவங்களுக்கு மட்டும் ஓட் பேங்க் அப்படின்னு சொல்ற மாரி பயங்கரமா வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்ல. அவங்க வந்து இதுவரைக்கும் பெருசா எந்த வேலை செஞ்சு யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க லைவ்ல 24/7ல. ஏன்னா அவங்க வந்து எதுவுமே செய்யவே இல்ல. ஒண்ணுமே செய்யாம இந்த அளவுக்கு வந்து ஃபைனலும் கடைசியில தூக்கி குடுத்தீங்கன்னா, உண்மையா யோசிச்சு பாருங்க மக்களே. இந்த பிக் பாஸ் டீம் எத நோக்கி போயிட்டுருக்கு? ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. எதுக்காக அவங்க அரோராவுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணணும்? யோசிச்சு பாருங்க நீங்க. ஸோ ஏன் இப்படி அப்படி என்ன பண்ணாங்க அரோரா? எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே பண்ணல. ஒரு இந்த டாஸ்க்ல மட்டும் ஓரளவுக்கு விளையாடுனாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 டாஸ்க் வந்து அவங்களுக்கு ஃபேவரா அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு 2 டாஸ்க் வந்து அவங்களா புதுசா வந்து கிரியேட் பண்ண மாரி தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாரி டாஸ்க்லாம் பெருசா எனக்கு தெரிஞ்சு குடுத்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு அப்ப இருந்தே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 50, 55 நாள் ஒண்ணுமே பண்ணல. எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் லவ்ல வந்தாங்க. ஸோ இப்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாம அந்த டாஸ்க் ஜெயிச்சு டிக்கெட் டு ஃபினாலே வாங்கிட்டாங்க. ஸோ புரியல உண்மையாவே. ஏன் இப்படி பண்றாங்க? அரோரா தான் வின் பண்ண போறாங்களா? இல்ல அவங்க தான் கப்ப தூக்கி குடுத்துற போறாங்களா? என்ன உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. உண்மையாவே இது வந்து ஒரு ஃபேவராவே தெரியல. பாவம் மத்த 3 கண்டஸ்டன்ட்டுமே. நமக்கு வந்து யார் மேலயும் வந்து பெருசா வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இல்ல தான். பட் இருந்தாலுமே ஒருத்தருக்கு மட்டும் நம்பர் ஒர்க் ஆகுது. 3 பேருக்கு ஒர்க் ஆகலன்னா, யோசிச்சு பாருங்க. நேத்து தான் ஃபர்ஸ்ட் டே. எவ்வளோ பேர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு என்ன பண்ணாங்க, இவங்க 3 பேர் கால் பண்ணி நம்பர் போல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா 4வது சரி அரோராவுக்காவது பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணா, அவங்களுக்கு மட்டும் கால் நம்பர் போகுது. ஸோ இப்போ வந்து எல்லா ஓட்டுமே அரோராவுக்கு தான் நேத்து போயிருக்கும். வேற யாருக்குமே போயிருக்காது. ஸோ இது எப்படி வந்து கரெக்ட்டான ஒரு வழியா இருக்கும்னு நீங்களே சொல்லுங்க மக்களே. மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.